ஹை, இட்ஸ் மீ நித்யா. யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு எலிஃபெண்ட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பும் ஒரு எலியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக. 4 பேர் எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவாங்களாம், சேர்ந்து தான் வருவாங்களாம். ஆனால் இந்த எறும்புக்கு பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மை. நம்ம இவ்வளோ குட்டியாக இருக்கோமே சொல்லிட்டு நம்மளால் யாரை காப்பாற்ற முடியும், நம்மளால் யாருக்குமே யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எலிக்குமே ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் நம்மளால் எது வேணாலும் நம்ம செஞ்சு நம்ம ஹாப்பியாக எல்லாத்தையும் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்துதான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த எறும்பும் எலிஃபெண்ட்டும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா சிங்கத்தை கண்டு ஓடிச்சான். என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த சிங்கம் என்னை சாப்பிட வர பார்க்குது, நான் இங்கேருந்து உடனே ஓடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிச்சான். என்ன பண்ண முடியும், நீ பார்க்கவே இத்தினூண்டு மாதிரி ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு சைஸில் இருக்க, நான் உன்னை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதே பெரிய விஷயம், இதில் எப்படி நீ என்னை காப்பாற்றுவேன்னு எதிர்பார்க்குற, நான் தான் உன்னை காப்பாற்றணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஒரு சின்ன எறும்பு, இன்னொரு அந்த ஃப்ரெண்டோட இந்த எறும்பு இருக்குல்ல, இந்த எறும்பு அது பார்த்திங்கன்னா ஒரு தெரியாமல் எலிஃபெண்ட்டோட காதுக்குள்ளே போயிடுச்சான். அது போன உடனே தான் எலிஃபெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே இங்கே குதிச்சுக்கிட்டே இருந்ததுதான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் அந்த யானையை சாப்பிட வரும்போது அந்த யானை அப்படி குதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கிற பார்த்த உடனே பயந்து ஓடி போயிடுச்சாமா. ஏன் பயந்து ஓடிடுச்சு அப்புறம் பார்த்தா புரியுது. இது ரொம்ப கோபமாக இருந்திருக்கு, நம்ம போனோன்னா நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சிக்கிச்சான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த எறும்போட ஃப்ரெண்டு இருக்காங்களே எறும்பு, அவங்க வெளியில் காதை விட்டு வெளியில் வந்துட்டாங்களாம். வந்த உடனே, நீ எதுக்கு என் காதுக்குள்ளே போன, நீ போனதே என் காதுக்குள்ளே தெரியல அப்படின்னு. நான் வேணும் தான் போனேன், அந்த டைமில் என்ன சொல்கிறது, ஒரு சிங்கம் வந்துருச்சு உங்களை சாப்பிட, அந்த டைமில் என்ன பண்ணி எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில, உங்கள் காதுக்குள்ளே நான் பூந்து போயிட்டேன்னா நீங்கள் அது மூலயமா குதிப்பீங்கள்ல, அப்படி குதிக்கிற மூலயமா உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும்ல, நீங்கள் ரொம்ப கோபமாக இருப்பீங்க, அதை பார்த்தாலே அந்த சிங்கம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சிங்கம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, போகிற வழியில் ஒரு என்னாச்சுன்னா ஓடி போடுறதுல ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சான். அதாவது இந்த விலங்குகள்லாம் பிடிக்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சான். மாட்டினோன்னே என்ன பண்ணுறனே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சத்தம் போட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றது தான். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா யார் வந்தாங்கன்னா எலி வந்தாங்களாம். எலி வந்த உடனே, என்னாச்சு சிங்கர ராணிமா, ராஜா நீங்கள் எப்படி இதுக்குள்ளே மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னையும், உன்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நீ ஏன் உனக்கே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையும் உயிர் வாழ்றதுக்கு போராடிட்டு இருக்க, பாம்புக்கிட்ட இருந்தும் கழுகுக்கிட்டு இருந்தோம் என்னென்ன உயிர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்க, இதில் நீ எப்படி என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ என்ன பண்ணிச்சான், அந்த எலி கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கராஜாவும் ராணியும் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி சொன்ன உடனே அங்கேருந்து குட்டி குட்டி ஏலிங்கள்லாம் எல்லாருமே வந்தாங்களாம். வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ட்ராப் இருக்குல்ல, அந்த ட்ராப்பை அவங்களோட குட்டி பல்களால் என்ன பண்ணாங்கன்னா அது எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு போட்டுட்டாங்களாம். அதை பார்த்த உடனே சிங்கராஜாவுக்கும் ராணிக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சான். பார்க்க தான் குட்டியாக இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிங்கமாகட்டும், அந்த எலியாகட்டும், இந்த எறும்பாகட்டும், இந்த யானையாகட்டும் எல்லாருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்களாம். எல்லாருமே ஒருத்தர் இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பவர் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். இதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் செய்ய முடியல, நம்ம பார்க்க ரொம்ப இவ்வளோ இப்படி இருக்குமே, நம்மளால் என்ன எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மக்கிட்டேயும் நம்மளால் முடியும் அப்படின்றத சில விஷயங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு அது என்னென்னு தெரிஞ்சு நம்ம அதை நோக்கி போனாலே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஒருத்தங்க மேலே இன்னொருத்தங்க கீழே அப்படின்றது என்றைக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட வரும், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா கதை சொல்ல வரும், இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா எடிட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் அது எல்லாமே பார்த்த உடனே அச்சல் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி செய்யக்கூடிய ஸ்கில்ஸும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். அது நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு எது நல்லா செய்ய தெரியும், நம்மளால் வந்துட்டு எது நல்லா பண்ண முடியும், நம்ம வந்துட்டு எது ரொம்ப சூப்பராக பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது மூலிமாவே நம்ம சூப்பராக சக்சீட் ஆகலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை வந்துட்டு யார்கிட்ட நீங்கள் வந்துட்டு கீப் மோட்டிவேட்டர் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் உங்கள் ஃபீல்டில் எப்போயுமே வரும். அது முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் தெரியும்னால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.